பராசக்தி, அதாவது டைரக்டர் சுதா கொங்கரா இயக்கத்துல நம்ம சிவகார்த்திகேயன், அதர்வா, ஜெயம் ரவி அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க இப்போதைக்கு 2026 பொங்கல் ட்ரீட்டா ஜனவரி 14ஆம் தேதி தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் திரைப்படம். இந்த படத்துக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டைரக்டர் வச்சு இந்த படத்து மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா லாஸ்டா அவங்களுடைய 2 படமும் ரொம்ப சூப்பரான ஒரு திரைப்படம். ஒரு படம் தியேட்டர்ல வந்து இட்டு, இன்னொரு படம் அமேசான் பிரைம்ல வந்து இட்டு. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய 3வது திரைப்படம் அப்படின்றதுனால இந்த பராசக்தி திரைப்படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் இந்த படத்தை சூர்யா சார் தான் நடிக்க வேண்டியது. ஆனா அதுக்கப்புறம் அவர் வெளியே போயிட்டதுக்கு அப்புறம் கேஸ்டிங்கே வேற மாதிரி மாத்தி இப்போ சிவகார்த்திகேயன் வச்சு இந்த பராசக்தி அப்படின்ற ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டா இந்த திரைப்படம் நம்ம சிவகார்த்திகேயனுக்கு வெற்றி படமா அமையணும் அப்படின்ற மாதிரி நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாம பொங்கலுக்கு கிளாஷ்க்கு நிறைய படம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த படத்தை கொண்டு வராங்க. ஜனநாயகன் ஜனவரி 9 வரப்போகுது. பராசக்தி ஜனவரி 14ஆம் தேதி வரப்போகுது. கண்டிப்பா 2 படமும் வெற்றி படமா அமையணும் அப்படின்ற மாதிரி நான் ஆண்டவன் வேண்டிக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு நம்ம ஜியு பிரகாஷ் அவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்றாப்புல. அவருடைய கம்போசிங்ல இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளை இப்போதைக்கு லான்ச் பண்ண போறாங்க. நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இந்த பராசக்தி படத்துடைய அபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரி வரப்போகுது. ரீசெண்டாக கூட ஜி பிரகாஷ் அந்த சாங்கை பத்தி ஒரு சின்ன விஷயத்த சொல்லியிருந்தாப்புல, ரொம்ப சூப்பரா வந்திருக்கு, நீங்க வெயிட் பண்ணுங்க, ஐ மீன் வெயிட் பண்றதுக்கு ஒர்த்தா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. டெஃபினட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நானுமே எதிர்பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாம படத்துடைய அபிஷியல் டீசரையுமே கூடி சீக்கிரம் லான்ச் பண்ண போறாங்களாமா. அதாவது நவம்பர் மாதம் எண்டு இந்த பராசக்தி படத்துடைய டீசர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. டிசம்பர் மாதம் ஆடியோ லான்ச் பண்ண போறாங்க. அதுக்கு அடுத்து படம் வெளிவரப்போது கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க இந்த பராசக்தி மூவிக்கு எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரப்போற விஷயத்த அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் டெஃபினட்டா அப்டேட் பண்றேன். ஆனா நவம்பர் முதல் வாரம் நம்ம ஜி பிரகாஷ் மியூசிக்ல இந்த பராசக்தி படத்துடைய முதல் பாடல் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பயங்கரமான ஒரு சப்ஜெக்ட், அதாவது இந்திய எதிர்த்து ஒரு படமா இந்த படத்துல இந்திய எதிர்த்து தான் ஒரு விஷயத்த பேச போறாங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் எதிர்பார்க்கிறேன். பாலிவுட்ல இந்த படத்துக்கு எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜனவரி 14 வேர்ல்டு வைடு வெளிவரப்போகுது. அது மட்டும் இல்லாம நவம்பர் முதல் வாரம் முதல் பாடல் வெளிவரப்போகுது, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.